நானல்லே அத்தியாயம் 33. அன்று திங்கட்கிழமை. நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்பதால் காலை நேரம் அசோகன் கிளம்பி கீழே வர தன் மாமனாருக்கு காஃபி கொடுத்து கொண்டிருந்தாள் நித்திலா. 2 நாள் விடுமுறையில் வந்தாலும் இன்று ஏனோ அவனுக்கு ஆறுதலாய் இருக்க மனம் ஏங்க, அதனாலே ஹாஸ்டல் செல்ல மறுத்து நாளை செல்வதாக முடிவெடுத்தாள். கணவனை கண்டதும் லேசாக புன்னகை ஒன்றை வீச அதற்கு விழி மூலம் பதிலளித்தவனோ, அப்பா நான் வக்கீலை பார்த்துட்டு வந்துடுறேன், அவர் கூடவே கோர்ட்டுக்கு வந்துடுறேன் என்றான். சரிப்பா, அதுக்காக இப்படி 7 மணிக்கே வா. சீக்கிரம் போறது நல்லது தானப்பா, சாப்பிட்டு போலாம்ல என்று குரல் உயர மறுக்க தேய்ந்த குரலில் கூறினாள் நித்திலா. மனைவி தன்னை நினைத்து கவலைப்படுவது அவளின் முகத்தில் நன்றாகவே தெரிய, எனக்கு ஒன்றும் ஆகாது நித்தி, மென்மையாய் கூறினான் அசோகன். அதே நேரம் கோவிலுக்கு சென்று விட்டு அங்கே மகாலட்சுமி வர, என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டையா என்றவாறு பிரசாதத்தை டேபிளில் வைத்து தன் மகனின் நெற்றியில் குங்குமம் வைத்து விட்டார். இன்னைக்கு பூக்கட்டி போட்டு பார்த்தேன்ப்பா, நல்லதாவே தான் வந்துச்சு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லதுதான் நடக்கும், கவலைப்படாம இருடா கண்ணா, சரியா? தன் மகனின் தலையை வருடி கொடுத்தவாறு உரைக்க, சரிம்மா நான் போயிட்டு வரேன் என்றவாறு அங்கிருந்து வெளியேறி சென்றான் அசோகன். அசோகன் எதுவும் கேஸ் பத்தி உன்கிட்ட சொன்னானாமா? தன் மருமகளிடம் மாமனார் கேட்கவே, இன்னும் எந்த ஆதாரம் கிடைக்கலன்னு தான் சொன்னாங்க மாமா. இந்த வழக்கை தள்ளி வைக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா? நீங்க அந்த வக்கீல் கிட்ட கேட்டீங்களா? தவிப்புடன் தன் மாமனாரிடமே கேட்டாள் நித்திலா. ஏதாவது ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சதாவது தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கு, இப்போ முடியாதுன்னு தாம்மா சொன்னாங்க. அசோகனுக்கு எதுவும் நடக்காது, அந்த கர்த்தர் நம்மளை என்னைக்கும் கைவிட மாட்டாருமா. சரி, நீங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு போக கிளம்பிருங்க, நான் சர்ச்சு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்றவாறு எழுந்து நின்றார். மாமா நானும் உங்க கூட சர்ச்சுக்கு வரட்டுமா? மனிதர்களை நம்புவதை விட கடவுளை நம்புவதே நல்லதென்று நினைத்தாள் நித்திலா. தன் மனைவியே இதுநாள் வரை தான் வணங்கும் சர்ச்சுக்கு வராமல் இருக்க இப்போது மருமகள் வருவதாக கூறியதும் ஒரு நொடி யோசித்தவர், சரிம்மா போகலாம் வா என்றவாறு மருமகளை அழைத்து கொண்டு மனைவி தந்தையிடம் கூறிவிட்டு கிளம்பினார். அதே நேரம் இங்கே தனியன் வேகமாய் கிளம்பிக் கொண்டிருக்க அப்போதுதான் வெளியிலிருந்து வீட்டுக்குள் நுழைந்தார் ராஜேந்திரன். தன் மகன் எங்கோ வேகமாய் கிளம்பிக் கொண்டிருக்க, என்னலே எங்கேயும் போட்டு வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்க? உன் சித்தப்பன் தோப்புல தென்னங்காய் ஊருக்கு ஆள வர சொல்லியிருந்தல, என்னாச்சுலே கேட்டவாறு அங்கிருந்த இருக்கையில் அமர, அதெல்லாம் ஆளுக வந்துட்டாக, வேலை நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு அசோனுக்கு கோர்ட்ல தீர்ப்பு வரப்போகுது, அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். டேய், தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைன்னு பாக்குறேன், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அன்னைக்கு நீ கொடுத்த கேஸ வேண்டாம் வாபஸ் வாங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப கோர்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க. எப்பா நான் இதுல இருந்து விலகிட்டா என்னால எப்படி சித்தப்பாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்? ஏலே அதுக்காக நம்ம வீட்டு பிள்ளை வாழ்க்கையை வீணாக்க நினைக்கிறியா? அவனுக்கு தூக்கு தண்டனை இல்ல ஆயுள் தண்டனை ஏதாவது கொடுத்துட்டா என்ன பண்ணுவ? நீங்க தானப்பா இனிமே நித்திலா நம்ம வீட்டு பொண்ணு இல்ல, அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னு நினைக்க சொன்னீங்க, இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இருந்தாலும் என் தம்பி மகடா, அவன் எனக்கும் தங்கச்சி தான். இன்னைக்கு நான் கோர்ட்ல அசோகனுக்கு சாதகமா தான் இருக்க போறேன். எவ்வளோ நாள் தள்ளி போட்டாலும் பரவாயில்ல, இந்த கேஸுக்கு இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. சித்தப்பா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வக்கீல் கிட்ட இருக்கு, அவர் பேசிப்பார். அசோகன் காரில் எண்ணல் எல்லாருக்குமே இன்னைக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன். முடிஞ்சதை பத்தி எதுக்குடா, விடேண்டா, எல்லாரும் நிம்மதியா இருந்துட்டு போகலாம். முடியாதுப்பா என்றவனோ கோபமாய் வேகத்துடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். தன் மகன் வெளியேறவே அவனின் தீர்மான முடிவினை எண்ணி வேதனை அடைந்தார். அதன் பின் நேரம் செல்ல 11 மணி போல் நீதிமன்றம் முன் தன் மாமனார் மாமியாருடன் வந்து ஆட்டோவில் இறங்கினாள் நித்திலா. அங்கே ஏற்கனவே ஒரு மரத்தின் அடையில் வக்கீலுடன் அசோகன் நின்று கொண்டிருக்க அசோகனின் அருகில் மூவரும் சென்றனர். வாங்க, அடுத்த வழக்கு நமக்கு தான், கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் என்று வக்கீல் உரைக்க அவர்களும் சரி எங்க. அசோகனை விட நித்திலாவே அதிகம் தவிப்புடன் இருந்தாள். அதே நேரம் தன் பைக்கில் யாரோ ஒரு வக்கீலுடன் அங்கே வந்த தனியன் அசோகனின் முன் நின்றான். வாங்க கிரிராஜு, என்ன இந்த பக்கம்? தனக்கு தெரிந்தவர் என்பதால் அசோகனின் வக்கீல் வந்தவரிடம் கேட்க, உங்க வழக்குக்கு தான் வந்திருக்கேன் எங்க. அவரோ புரியாமல் அசோகனை கண்டார். நான் தான் கூட்டிட்டு வந்தேன், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், அதனாலதான் இவரை வர சொன்னேன் என்று தனியன் உரைக்க, ஆமா இத்தனியை என் தம்பியோட ஃப்ரெண்டு, நேற்று தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பார்த்தேன், அதுல இறந்தவரோட நேரமும் அசோக தோப்பை விட்டு வெளியே போன நேரத்துக்கு நடுவுல 2 மணி நேரம் கிட்ட இருக்குல்ல, அப்புறம் என்று அந்த வக்கீல் ஏதேதோ கூற அவர் கூறியதை கேட்ட பின்னே அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் ஒரு புத்துணர்வு வர நிம்மதியாக உணர்ந்தாள் நித்திலா. அண்ணா
கலங்கிக் கொண்டு தனியனை அழைக்க, ஒன்றும் இல்லைம்மா, நல்லதுதான் நடக்கும். இறந்தது என் சித்தப்பா, எப்படி விட முடியும்? அதுவும் இல்லாம நீ என் தங்கச்சி என்க அசோகனின் பார்வையோ தனியனின் மீது பட இருவரும் பேசாமல் மௌனமாய் சாதித்தனர். மகாலட்சுமி கூட தன் அண்ணனின் மகனிடம் பேச முயல தன் தங்கையை தவிர மற்றவர்களிடம் பேசாமலே இருந்தான் தனியன். அதற்கு காரணம் தடுமாற்றம் ஒன்றே. இத்தனை நாட்கள் பேசாமல் இருந்துவிட்டு இப்போது தங்கைக்காக பேசுவது தவறு என்று எண்ணினான். நடந்து கொண்டிருந்த வழக்கு முடிய அதனை கண்ட அனைவரும் அந்த நீதிமன்றத்துக்குள் நல்லது நடக்க வேண்டுமென நினைத்து நுழைந்தனர். அவர்கள் அறியாத ஒன்று, தாங்கள் அனைவருமே மிகப்பெரிய பேரதிர்ச்சியை சந்திக்கப் போகிறோம் என்று. அனைவரும் உள்ளே சென்று அமர நீதிபதியும் வருவதைக் கண்டு எழுந்து நின்று அசோகனோ முன்னே சென்று அங்கிருந்த கூண்டில் ஏறி நின்றான். தண்டனை கைதியைப் போல் தன்னவன் நிற்பதை காண முடியாது. நித்திலா விழிகள் கலங்க ஆறுதலாய் தன் மருமகளின் கரங்களை பற்றி கொண்டு இருந்தார் மகாலட்சுமி. இதற்கு முன் இந்த வழக்கு நடந்ததை பற்றி நீதிபதி சிறிது நேரம் பார்த்து கொண்டிருக்க மௌனமாய் அனைவரும் அமர்ந்திருந்தனர். வக்கீலும் பேச தயாராக காத்திருந்தார். வழக்கு ஆரம்பிக்கும் முன்ன அந்த அசோகனின் வக்கீல் நடந்ததை சுருக்கமாக கூறிவிட்டு, வழக்கு தொடுத்தவரே இப்போது புதிதாக மற்றொரு வழக்கை கொடுத்திருப்பதை பற்றி கூறி அதற்கான ஆதாரத்தையும் கொடுத்தார். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் கொலை செய்யப்பட்டது இரவு 7 மணி. ஆனால் குற்றவாளி கூண்டில் இருக்கும் அசோகனோ அந்த நேரம் தன் வீட்டில் இருந்திருக்கிறார். அதற்கு அவர்களின் பெற்றோரே சாட்சி. மாலை 5:30 மணி போல் இறந்தவர், அதாவது அசோகனின் மாமாவை தன் வேலை நிமித்தமாக சந்திக்க சென்றிருக்கிறார். சரியாக 30 நிமிடம் மட்டுமே இருந்த அசோகன் தோப்பிலிருந்து வெளியேறி 6 மணி போல் சென்றிருக்கிறார். 6:15 6:30 போல் வீதியில் சென்ற அசோகனை அனைவரும் கண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அந்த ஊர் மக்களே சாட்சி என்றவர் போலீஸ் விசாரித்ததை கூற வைத்தார். நீதிபதியும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் எழுதியிருப்பதை பற்றி படிக்க, மைலாட், எனது கட்சிக்காரர் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிக்க இது போதும் என நம்புகிறேன் என்று நீதிபதியும் முன் அந்த வக்கீல் உரைத்தார். தனியனின் வக்கீலோ முன்வந்து நின்று வணங்கி, கூண்டில் இருப்பவர் உண்மையான கொலையாளி அல்ல. அப்படி என்றால் உண்மையான கொலையாளி யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு தக்க தண்டனை தர வேண்டும். இதுவே என் கட்சிக்காரர் தனியனின் விருப்பம். தங்களின் முன்னே அதனை அவரே தெரிவிப்பார் என்று தனியனை அழைத்தார். தனியன் இருக்கையிலிருந்து எழ தன் அண்ணனின் மீது நித்திலாவின் பார்வை ஏக்கமாய் பதிய காப்பேன் என நம்பிக்கை அளித்து முன்னே சென்று கூண்டில் ஏறி நின்றான் தனியன். இறந்தது என் சித்தப்பா சார். நான் முதல்ல தவறுதலா எல்லாரும் சொல்றதை கேட்டுட்டு அசோகன் தான் தவறா புரிஞ்சுட்டார் இருந்தேன் சார். ஆனா என்னால இப்ப உறுதியா சொல்ல முடியும், இந்த கொலைக்கு அசோக காரணம் இல்லை. ஆனா அதே நேரம் என் சித்தப்பாவை கொன்னது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி தரணும். அதுக்கு நீங்க தான் சார் அனுமதிக்கணும் என்று நீதிபதியிடம் தனியன் உரைக்க, இருபுறத்தில் இருக்கும் இருவரையும் கண்ட நீதிபதி சில நொடி யோசித்து எதையோ எழுதி அதனை கூறப்போக, ஒரு நிமிஷம் என்றவாறு அங்கே நுழைந்தான் விஜயரூபன். என்றாவது ஒரு நாள் இது அனைவருக்கும் தெரிய போகும் விஷயம் தானே என்பதால் தன் மனைவியின் வார்த்தைகளையும் மீறி அங்கே வந்து நின்றான் விஜயரூபன். செய்த குற்றத்தை நினைத்து ஒவ்வொரு நொடியிலும் குற்ற உணர்வில் தவிப்பதற்கு தவறினை ஒத்துக்கொண்டு தண்டனையை பெறலாம் என்ற நினைப்பில் அங்கே அனைவரின் முன் நின்றான். மன்னிச்சிருங்க சார் என்றவாறு கையெடுத்து கும்பிட்டு நீதிபதியின் முன் வணங்க, என்ன சொல்றதா இருந்தாலும் முன்ன வந்து சொல்லுங்கப்பா என்றதும் அங்கிருந்த அசோகனின் குடும்பத்தாரையும் அதிர்ச்சியுடன் விழிகள் கலங்க அமர்ந்திருந்த நித்திலாவையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் எதிரில் வந்த தனியனை தாண்டி கூண்டில் ஏறி நின்றான் விஜயரூபன். வணக்கம் சார், நான் விஜயரூபன். இந்த கேஸ்ல இதோட முடிவுக்கு வரணும்னு நினைக்கிறேன் சார். என்னால யாரும் தண்டனை அனுபவிக்க கூடாது. நான் தான் எங்க தோப்புல வேலை பார்க்குற முனியப்பன் ஒருத்தக்கிட்ட சொல்லி மாணிக்கத்தை கொல்ல சொன்னேன் சார் என்க. அதனை கேட்டு அனைவரும் அதிர தனியனும் அசோகனும் ஆவேசத்தில் அவனை நெருங்க பார்க்க போலீசார் இருவரையும் தடுத்தனர். எதுக்காக நீங்க அவரை கொலை பண்ண சொன்னீங்க? இப்ப எதுக்காக வந்து சரண்டர் அடைய விரும்புறீங்க? நீதிபதி கேட்க, அந்த மாணிக்கத்தோட பொண்ணு மேல எனக்கு ஆசை சார். நான் பொண்ணு கேட்டது அவரும் சம்மதம் சொல்லிட்டார். நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் அதை நிறுத்த இவனும் மாணிக்கும் பொண்ணும் 2 நாள் முன்னாடி எங்கேயோ போயிட்டாங்க சார். ஊரே தப்பா பேசினாங்க இவங்க 2 பேரையும். நிச்சயதார்த்தம் நின்னதால என் சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்பட்டு நின்னேன் சார். நான் என் அப்பா என்னை துச்சமா பார்த்தாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அசோகம் தானே. இவன் மேல தீராத கோபம் இருந்தது. ஏற்கனவே இவனுக்கும் மாணிக்க குடும்பத்துக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆகாது சார். அதனாலதான் இவனை பழிவாங்க நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்.
இவன் காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்து மறுபடியும் மாணிக்க கிட்ட போய் பேசினேன் சார். ஆனா அவர் ஒத்துக்கல. என் மனசுல இருந்த வெறி, கோபம், ஆத்திரம் எல்லாம் என்னை தப்பான பாதையில கொண்டு போச்சு சார். முனியப்பன் கிட்ட சொல்லி மாணிக்க வீட்டுல ஒரு சாவு விழணும், அந்த பழி அசோகம் மேல போகணும்னு சொன்னேன். அவனும் சரின்னு சொல்லிட்டு நான் சொன்னதை பண்ணி இப்ப தலைவரமாகிட்டேன் சார். அதே நேரம் இந்த அசோக தென்னந்தோப்புக்குள்ள போறது எங்க ஊர் பெருமாள்னு ஒருத்தன் பார்த்திருக்கான் சார். இவனை மாட்டி விட இதுதான் வழின்னு முடிவெடுத்து நான் தான் அந்த பெருமாள் அப்படி சொல்ல சொன்னேன் சார் என்று நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினான். அதனை கேட்ட தனியனோ நம்பிக்கை துரோகியான தன் நண்பனின் மீது தீராத ஆக்ரோஷத்துடன் சீறிக்கொண்டிருந்தான். மறுபுறமோ தன் தந்தையின் இறப்பிற்கு தானே முழு காரணம் என்ற நினைப்புடன் கதறி அழுதாள் நித்திலா. தன் மருமகள் அழுகவே அவளை அணைத்து மகாலட்சுமி ஆறுதல் வார்த்தை உரைக்க மனைவியை கண்டவாறு குற்றவாளி கூண்டில் நின்றிருந்தான் அசோகன். மயிலாட் குற்றவாளியை தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டதால் தக்கன தண்டனை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அசோகனின் வக்கீல் பணிந்து உரைக்க தீர்ப்பினை எழுத ஆரம்பித்தார் நீதிபதி. நேரம் செல்ல இறுகி போய் கல்லென அவர் கூறப்போகும் பதிலுக்காக விஜயரூபன் காத்திருந்தான். தான் செய்த தவறினை குற்றவாளியை உணர்ந்ததால் குறைந்தபட்ச தண்டனையாக கூறிக்கொண்டிருக்கும் போதே அங்கே நுழைந்தாள் இளையமதி. நிறுத்துங்க என்றவாறு அங்கே எப்படி தன் கணவன் கல்வன் அல்ல என்று நிரூபிக்க கண்ணகி வந்தாலோ அதேபோல் சீற்றத்துடன் இப்போது இளையமதி வந்து நின்றாள். நன்றி.